ஒரு சம்சாரி குருவை நோக்கி வராரு. அவரு நிறைய பிரச்சனைகளோட வராரு. குரு கிட்ட அவர் கேட்கும் போது குரு உனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ ஒரு ஆனந்த ஸ்வரூபி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் இருக்கிற பிரச்சனை நீங்க என்ன ஆனந்த ஸ்வரூபின்னு சொல்றீங்க? அப்போ இங்கதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ரத்த அவசியமாகுது. சாதாரண ஒரு ஆள் இப்போ ஒரு குருவை அப்ரோச் பண்ணி இப்படி சொன்னா அவங்க அடுத்த நிமிஷமே நான் என்னமோ நினைச்சிட்டு போனேன், அவர் என்னமோ சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு ஸ்ரத்தை இருக்கிற அதிகாரி என்ன பண்ணுவாருன்னா, குரு சொல்றது எனக்கு புரியலதான், ஆனா நான் அப்படியே அதை ஏத்துக்கவும் இல்ல வேண்டாம் நான் ரிஜெக்டும் பண்ணல, அவர் சொல்றதுல ஏதோ ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கு, அதை நான் விசாரிக்கணும். இப்ப ஸ்ரத்த இல்லைன்னா நம்ம அந்த விசாரணைக்கே போக மாட்டோம், அடுத்த ஸ்டெப் அதை தூக்கி வீசிட்டு அடுத்த குருவை நாடி போயிடுவோம். இப்ப ஸ்ரத்த தான் பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு ஒரு பாலம் மாதிரி. இந்த ஸ்ரத்த இருந்தாதான் நீங்க தத்துவ விசாரமே பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அறிவா அது மாறிடும். அப்ப நம்ம அறிவா மாறுற வரைக்கும் ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்த இல்லைன்னா அந்த விசாரத்தை நம்ம விட்டுடுவோம்.